வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. இனி வருவது இரண்டாம் உலகப் போரின் இணையற்ற வரலாற்று தொடர். புத்தன் வந்த திசையிலே புனித காந்தி மண்ணிலே வீழ்ந்த மனிதம் மீண்டும் எழுந்தது. இரண்டாம் உலகப் போரின் சாம்பலில் இருந்து மனிதம் மீண்டும் எழுந்தது. நகரங்கள் சிதைந்தன, கோடிக்கணக்கான உயிர்கள் அழிந்தன. ஆனால் மனிதனின் மனதின் ஒளி அணையவில்லை. அந்த அழிவின் பின் உலகம் ஒரு புதிய விடியலை தேடத் தொடங்கியது. சிதைந்த உலகம். பெர்லின், ஹிரோஷிமா, நாகசாகி போர் முடிந்த பிறகும் புகை எழுந்து கொண்டே இருந்தது. வீடுகள் சிதைந்தன, பொருளாதாரம் தகர்ந்தது, மனநலம் பாதிக்கப்பட்டது. ஆனால் அந்த சிதைவுகளின் நடுவே மனிதர் மீண்டும் எழுந்தனர். தூளாகிய நகரங்களில் இருந்து கல்வி, கலை, தொழில்நுட்பம் மீண்டும் மலரத் தொடங்கின. உலகம் ஒன்றாகும் முயற்சி. போரின் பயங்கரத்தை மீண்டும் காண விரும்பாத உலகத் தலைவர்கள் அமைதிக்கான பாதையை தேடினர். அதன் விளைவாக 1945 உருவானது ஐக்கிய நாடுகள் சபை. அதன் நோக்கம் இனி உலகில் எந்த நாடும் தனிமைப்படுத்தப்படாமல் அமைதிக்காக ஒன்றுபடுவது. உலக சுகாதார நிறுவனம், யுனெஸ்கோ, யுனிசெஃப் போன்ற அமைப்புகள் மனிதாபிமானத்தின் குரல்களாக மாறின. அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் எழுச்சி. போர் உருவாக்கிய தொழில்நுட்பம் அழிவிற்காக அல்ல, மாறாக வாழ்வை மேம்படுத்த பயன்படுத்தப்பட்டது. ஜெட் என்ஜின்கள், அணு ஆற்றல், கணினி கண்டுபிடிப்புகள் மனித முன்னேற்றத்தை புதிய திசையில் நகர்த்தின. அமெரிக்கா, ஜப்பான், ஐரோப்பா தங்கள் நகரங்களை மறு கட்டமைப்பு செய்து புதிய பொருளாதார அதிசயங்களாக மாற்றிக்கொண்டன. சமூக மாற்றங்கள் மற்றும் மனித உரிமைகள். போரானது பெண்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் புதிய வாய்ப்புகளை தந்தது. முன்பு வீடுகளில் மட்டுமே இருந்த பெண்கள் தொழில், கல்வி, அரசியல் எல்லா துறைகளிலும் தங்கள் குரலை உயர்த்தினர். மனித உரிமைகள் பற்றிய விழிப்புணர்வு உலகம் முழுவதும் பரவியது. 1948 உருவானது யுனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். அது மனித சமத்துவத்தின் புதிய யுகத்தை தொடங்கியது. கலையும் பண்பாடும் மீண்டும் உயிர்த்தது. போர் முடிந்தபின் கலைஞர்கள், எழுத்தாளர்கள், திரைப்பட இயக்குநர்கள் ஆகியோர் மனித வேதனை, அமைதி, நம்பிக்கை ஆகியவற்றை வெளிப்படுத்தினர். புதிய இலக்கியங்கள், சினிமா, இசை உலகின் மனநிலையை பிரதிபலித்தன. அழிவின் பின்னர் உருவான கருத்து, அமைதி ஒரு கனவு அல்ல, அது ஒரு கடமை. மனிதம் கற்றுக்கொண்ட பாடம். இரண்டாம் உலகப் போர் மனித வரலாற்றின் மிகப்பெரிய துயரம், ஆனால் அதே சமயம் மிகப்பெரிய ஆசானும் ஆகும். மனிதம் கற்றுக்கொண்டது, அணு ஆயுதம் மனிதகுலத்தை காப்பதில்லை, அது அழிவுக்கானது. அமைதி மட்டுமே நம் எதிர்காலத்தை பாதுகாக்கும் ஒரே கேடயம். நிறைவாக, இன்று நாம் வாழும் ஒவ்வொரு சுதந்திரமான நாளும் அந்த போரின் படுகொலைகளின் நினைவாகவும் அமைதிக்காக உயிர் தியாகம் செய்தோரின் கனவாகவும் உள்ளது. மனிதம் சிதைந்தாலும் நம்பிக்கை உயிரோடு இருந்தது. அந்த நம்பிக்கைதான் இரண்டாம் உலகப் போரின் முடிவில் மனிதம் மீண்டும் எழுந்தது என்ற புதிய வாழ்வியல் அத்தியாயத்தை தொடங்கியது. நன்று நண்பர்களே, இரண்டாம் உலகப் போரின் இன்னும் ஒரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். புதியதோர் உலகம் செய்வோம்.